அனைவருக்கும் வணக்கம். அன்பு நேயர்களே, எல்லோரும் நலமாக இருக்கணுங்கிறத நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போவோம். ஃபாண்டியூ சர்வீஸ். இந்த ஃபாண்டியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கெஸ்ட்டுக்கு மட்டும் இந்த ரெசிபி ரெடி பண்ணி அது அந்த டேபிளுடைய சென்டரில் நம்ம வச்சு நம்ம இதை சர்வ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பஃபேலாம் ஆரம்பிக்கும் இல்லையா, பஃபேலாம் ஆரம்பிச்சதுன்னா இந்த அடியில் ஒவ்வொரு செஃப்டிஸ்க்கு அடியில் ஒரு ஃபியூல் வச்சு அதை மட்டும் ஹீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கெஸ்ட்டு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஃபாண்டியூ சர்வீஸில் இதில் எப்படின்னா இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ், மில்க்கு, சுகர், பட்டர் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க. நிறைய ஒரு சில வெரைட்டி ஆஃப் ரெசிபியும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்டியூ ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் மூலிமா வச்சு அந்த நடுவில் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் லேம்ப்புன்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு அடுப்பு மாதிரி அது டேபிளில் சென்டரில் வச்சுருவாங்க. அந்த டேபிளுக்குலாம் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது வேறு ஃபாண்டியூ ஃபோர்க் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் நம்ம எப்படி நம்ம இந்த ரெசிபியை யூஸ் பண்ண சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸாக இருக்கட்டும், இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை மீட்டாக இருக்கட்டும், ஒரு ரா மெட்டீரியல், அதாவது பார்த்திங்கன்னா ரா வெஜிடபிள்ஸ், பச்சையாக கூட வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சரி, அது நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். அதில் இந்த ஃபோர்க்கு அதை யூஸ் பண்ணி நல்லா குத்தி அதை எடுத்து இந்த ஃபாண்டியூ சொன்ன இல்லையா ஆயில் லேம்ப், இது சென்டரில் அந்த டேபிள் இருக்கும், அதில் டிப் பண்ணி அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவாங்க. அது உடனே டிப் பண்ணி உடனே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ண விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கெஸ்ட்டு வேணுங்கிறப்ப எடுத்து அதை கெஸ்ட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் ஃபாண்டியூ சர்வீஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு அக்காம்பனிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சாஸ், பேனஸ் சாஸ், ஹால்டைஸ் சாஸ், காக்டெயில் சாஸ், கோல்ட் பெப்பர் சாஸ் நம்ம இந்த ரெசிபியோட சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நிச்சயமாக ஒரு நாள் இந்த வீடியோ நம்ம சேனலில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போடுவோம். ஸோ இதுதான் நேயர்களே இந்த ரெசிபியுடைய ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.